ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுகன்யா ஆஃப்ரிக்கன் லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே டான்சானியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களோட ஈவினிங் ரொட்டீன் லாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து ஈவினிங் டைம் வந்து குழந்தைங்கள வச்சுட்டு என்னெல்லாம் ஆக்டிவிட்டி என்னெல்லாம் வந்து ஒர்க் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிவாஷினிக்கு வந்து ஸ்கூலில் வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருந்தாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நம்ம அதை அட்டாச் பண்ணி கொடுக்கணும். நாங்கள் வந்து அந்த டைமில் நாங்கள் போய் போடும்போது அட்மிஷன்ஸ்லாம் போடும்போது அது எங்ககிட்ட வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்லை. அதுக்கப்புறம் வீடெல்லாம் செட் பண்ணி இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி ஒரு 1 வீக் டைம் கேட்டிருந்தோம். அதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, நீ நாளைக்கு வந்து போகணும், ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து நீ போய் அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வித் ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் தான் வந்து இங்கே வந்து கேட்பாங்க. வீட்டு பக்கத்தில் தான். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க டாடாவையும் கூட்டிகிட்டு அவள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட வச்சு நான் கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து அவளை உட்கார வச்சு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோலாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் அவளை டியூஷனில் விட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் வந்து எப்போதும் வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் வந்து ஏதாவது நான் ரெடி பண்ணி வைப்பேன். ஏன்னா வந்து இங்கே வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து போகும்போது மார்னிங் வந்து அவங்க ஒரு 7:30க்கு போவாங்க. ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் வந்து அங்கேயே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஈவினிங் தான் வந்து வீட்டுக்கு வருவாங்க. ஸோ வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் வந்து கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து பொரி, பாப்கார்ன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் முன்னாடியே. அப்படி இல்லாட்டி சில டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்நாக்ஸ் வந்து நான் வந்து அன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து உளுந்து வடை வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கும் இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்ததுலேருந்து செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து உளுந்து வந்து மாவு வந்து நான் மார்னிங்கே வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம் இதெல்லாமே வந்து போட்டு உப்பு வந்து நம்ம எப்போ வந்து ஃப்ரை பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கணும். அப்படி இல்லாட்டி நம்ம முன்னாடியே வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து விட்டுரும். அப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது உளுந்து வடை வந்து போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து தண்ணி இழுத்துரும். எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் டீ வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இப்போ ஈவினிங் இந்த டீ வந்து கொதிக்கிறதுக்குள்ளே அது கொதித்து அது வந்து தனியாக எடுத்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அந்த உளுந்து வடை வந்து ஃப்ரை பண்ணுறக்கு வந்து நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து நீங்கள் தண்ணி வந்து வச்சுக்கணும். அந்த தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு கையை வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல்ட்டு கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து நல்லா அதை வந்து உருட்டிட்டு ஓட்டை போட்டு நீங்கள் வந்து போடணும். உளுந்து வடை வந்து போடும்போது எப்போதும் வந்து அடுப்பு வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா வந்து அது வெந்து நல்லா வரும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் போதும் ஹையாக நம்ம ஃப்ளேம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம போட்ட உடனே வந்து சீக்கிரம் அது வெந்துடும். ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வெந்திருக்காது. வெளியில் வந்து மட்டும் கோல்டன் ப்ரௌனாக ஆகும். ஸோ அதனால் இந்த டிப்பை வந்து நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஞாபகமும் வச்சுக்கோங்க. நான் பாருங்களேன் ஒவ்வொரு டைமும் வந்து தண்ணியில் வந்து நினச்சி அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் மாவு வந்து எடுத்து இந்த மாதிரி உருட்டி வந்து நான் போடும்போது நல்லாவே வந்து பந்தாட்டம் நம்ம கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி நல்லா பந்தாட்டம் அழகாக வந்து உருண்டையாக ரொம்பவும் வந்து நல்லா வரும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓட்டை போட்டு கரெக்டாக ஷேப் வந்து வராது. நான் வந்து அப்போ வந்து என்ன டிப்பு நான் வந்து ஃபாலோ பண்ணேன்னா இந்த நம்ம வந்து டீ வந்து ஃபில்ட்ரு பண்ணுவோம்ல, அந்த டீ வடிகட்டியில் வந்துட்டு வந்து அந்த மாவை வந்து வச்சு ஓட்டை போட்டு நம்ம வந்து அதை அப்படியே எண்ணெய்கிட்ட வந்து கொண்டு போய் கொஞ்சமாக தட்டினோம் அப்படின்னா அது வந்து அழகாக வந்து அப்படியே விழுந்துடும். அந்த மாதிரி டெக்னிக் தான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் போக போக வந்து நான் அப்படியே ஸ்லோவாக வந்து கற்றுக்கிட்டேன்.
இப்போ பாருங்கள் வந்து ஒவ்வொன்றா நான் போட்டதுக்கப்புறமேல்ட்டு லைட்டாக வந்து அதை வந்து திருப்பி போடுவேன். ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து அது உடையாமல் அதை திருப்பி போடணும். ஷேப்ஸ்லாம் வந்து பாருங்களேன் நல்லாவே வந்திருக்கு. இது பண்ணிவிட்டு இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதெல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டா அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க. நிவாஷினியும் டியூஷன் முடிச்சுட்டு வந்து அவளும் வந்து சாப்பிடுவாள். இங்கே வந்து அவளுக்கு டியூஷனுக்கு வந்து நாங்கள் வந்து ஹிந்திக்கு மட்டும்தான் அனுப்புகிறேன். அவங்க குழந்தைங்களுக்கு வந்து மில்க் வந்து எங்கிட்ட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, நிறையாவே இருந்தது. சரி அவள் வந்து ரோஸ் மில்க் வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தாள். அதனால் ரோஸ் மில்க்குக்கு வந்து கொஞ்சமாக வந்து சப்ஜா சீட்ஸ், சேமியா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் பவுடர் வந்து கிரைண்ட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி ரோஸ் எசன்ஸ் மட்டும் தான் நான் விட்டுருக்கேன். அதெல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுதான் வந்து ஈவினிங்ஸ் ஸ்நாக்ஸு. மில்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணும்போது சில்லுன்னு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து தன்யஸ்ரீ கூட விளையாண்டுட்டு நிவாஷினிக்கு வந்து ஏதாவது ஹோம் ஒர்க்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ ஹோம் ஒர்க்லாம் இருந்ததுன்னா அதை வந்து உட்கார வச்சு அந்த ஈவினிங் டைமில் வந்து நான் அங்கே வந்து டியூஷன்லேருந்து வந்ததுக்கு அப்புறமேல்ட்டு பண்ண வைப்பேன். நான் வந்து தன்யஸ்ரீகிட்ட வந்து தண்ணி கேட்டிருந்தேன். அதுதான் வந்து அவள் அங்கேருந்து வாட்டர் டிஸ்பென்சர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா. ஈவினிங் வந்து ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இருக்கும். இங்கே வந்து அபாக்கஸில் வந்து நாங்கள் சேர்த்திருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் இந்தியன் டைமிங் படி இருக்கும். இங்கே வந்து எங்களுக்கு வந்து டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7:00. ஸோ அவளை அந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நைட் வந்து டின்னருக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் அவள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நாங்கள் எல்லோரும் உட்காந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 9:00 அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் தூங்க போயிடுவோம். இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா ரவா இட்லி தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரவா இட்லி எப்போதும் வந்து நான் வந்து அந்த துணியில் வந்து ஊற்ற மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பிளேட் வந்து வச்சுருப்பேன். சில இட்லிலாம் வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வந்து எண்ணெய்லாம் தடவி வந்து நான் செய்வேன். ஓட்ஸ் இட்லி, ரவா இட்லி, அதுக்கப்புறம் ராகி இட்லி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த தட்டில் தான் வந்து நான் வந்து ஊற்றுவேன். ரவையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா நெய்யில் வந்து வறுத்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, முந்திரி இது எல்லாமே வந்து போட்டு நல்லா அதை வந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 கப்பு ரவைக்கு வந்து நீங்கள் வந்து 3/4 கப்பு தயிர் ஊற்றி அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து சோடா உப்பும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமேல்ட்டு இந்த மாதிரி தட்டில் ஊற்றி நீங்கள் வந்து ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான சாஃப்டான ரவா இட்லி வந்து ரெடி ஆயிரும். நான் சொன்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னி, கார சட்னி, இல்லாட்டி சாம்பார் வந்து கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன். நான் மத்தியானம் வந்து வெண்டைக்காய் சாம்பார் தான் நான் வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் வந்து நான் நைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவா இட்லி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து உளுந்து வடையும் வந்து கொஞ்சம் மீதி இருந்தது. ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து சாம்பார் கூட வந்து அப்படி தொட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் ரவா இட்லி வந்து நல்லாவே வந்துருச்சு. நான் எடுத்து வந்து காட்டுறேன். அது வந்து பாருங்கள் நல்லா வந்து சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாமே வந்து அவளுக்கு கிளாஸ் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டைனிங் டேபிளில் வந்து எல்லாமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து எங்களோட டின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவா இட்லி ப்ளஸ் வெண்டைக்காய் சாம்பார் இப்படி தான் வந்து எங்களோட ஈவினிங் ரொட்டீன் லாக் வந்து போகும். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.